ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கணேஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் 10ல் ஸ்பாட்லைட் இமேஜஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பாட்லைட் இமேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு ஃபோல்டருக்குள்ளே நிறையா ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் நேமை நம்ம சேஞ்ச் பண்ணி அதுக்குள்ளே நம்ம வந்து நிறையா வால்பேப்பர்ஸை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து நம்ம வால்பேப்பராக வச்சுக்க முடியும் நம்ம டெஸ்க்டாப்பில். இப்போ நம்ம வந்து அதை எப்படி பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டினா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்பாட்லைட் இமேஜஸ் வந்து எப்படி எடுக்கலாம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இதுக்கு நம்ம வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கமெண்ட்ஸை நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். அந்த லிங்கை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு ரன் ஓப்பன் பண்ணுங்கள். விண்டோஸ் கீயையும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரன் ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. காப்பி பண்ணாத பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸ் இருக்கும். இது அப்படியே நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஏஏ ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க வேறு ஒரு லொக்கேஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து விண்டோஸ் 10 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள விண்டோஸ் 10 ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ள நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் நேமை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜேபிஜின்னு மாற்றணும். எல்லா ஃபைலுக்குமே நம்ம வந்து ஜேபிஜின்னு மாற்றணும். ஸோ நம்ம வந்து 1 by 1 பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும். அதில் நான் வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கமெண்ட் மூலமாக நம்ம வந்து நேமை சேஞ்ச் பண்ண போகிறோம் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த கமெண்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து செகண்ட் கமெண்டு, ரீநேம் பண்ணுறதுக்கான ஒரு கமெண்டு. ரீநேம் பண்ணுறதுக்கு REN *****jpg அதாவது பார்த்திங்கன்னா ரீநேம் பண்ணுறதுக்காக REN கொடுத்துருக்கோம். **** எது கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ****jpg எனக்கு வந்து இந்த ஃபார்மெட் தான் வேணும். அதுக்காக நம்ம இந்த கமெண்ட் கொடுக்குறோம். இந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த ஃபைல் உள்ள லொக்கேஷனில் வச்சு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ஓப்பன் கமாண்ட் விண்டோ ஹியர்னு இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் இப்போ நம்ம காப்பி பண்ண கமாண்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து என்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய இமேஜஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து ஒரு இமேஜை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஐகான்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபோல்டருக்குள்ள தான் நான் வந்து இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்குது. இதை நீங்கள் டெஸ்க்டாப்பில் வால்பேப்பராக வச்சுக்க முடியும். இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு அந்த பேஜுக்கு லைக் பண்ணிடுங்க. நான் வந்து மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியல் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.